So pneumonia is caused by Streptococcus pneumonia and Haemophilus influenza. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த ரெண்டுமே வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான். இப்போ நான் சொல்கிறத அன்லைன் பண்ணிக்கோங்க. நிமோனியா அப்படின்றது லங்ஸில் காஸ் பண்ணுற ஒரு டிசீஸ். ஸோ லங்ஸில் காஸ் பண்ணுற டிசீஸ் அப்படின்னால இங்கே எது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்? நீங்கள் அன்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரே இது என்னன்னா வித் காசஸ் காஃப். ஸோ இங்கே காஃப் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பியூட்டம் ப்ரொடக்ஷன் இருக்கும், இருமுனா சளி வரும். ஓகேவா? அதான் இங்கே முக்கியமானது. ஓகேவா? எப்படி ஒருத்தர் இருமும் போது அவரோட எச்சில் வழியாக தான் இன்னொருத்தருக்கு பரவும். சரியா? அதுவும் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருத்தர் இருமும் போது எச்சில் வழி இன்னொருத்தருக்கு பரவும், அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ நிமோனியா பற்றி பார்த்துட்டோம். அடுத்து காமன் கோல்டு. காமன் கோல்டுல நமக்கு சளி காய்ச்சல் வருது இல்லையா? ஸோ காமனாக வர சளி காய்ச்சல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வைரஸால காஸ் பண்ணப்படுது. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஒரு குறிப்பிட்ட வைரஸால காஸ் பண்ணப்படுது. ஸோ அந்த வைரஸ் என்ன அப்படின்னா ரைனோ வைரஸ். ஸோ ரைனோ வைரஸ் தான் நமக்கு காமன் கோல்டு காஸ் பண்ணுற வைரஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன சார்? ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா மற்ற முக்கியமான டிசீசஸ் எல்லாத்துக்குமே வந்து மெமரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மம்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு வைரஸால காஸ் பண்ணப்படுது. ஆனால் உங்களுக்கு லைஃப்ல ஒரு டைம் மம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா திருப்பி மம்ஸ் வரவே வராது. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டி மெமரி இருக்கும். ஸோ அந்த இம்யூனிட்டி மெமரி இருக்கிறதால நமக்கு அந்த வைரஸுக்கு எதிராக நம்ம உடம்புல ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிடுது. அப்படி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதால நமக்கு திருப்பி அந்த டிசீஸ் வராது. ஆனால் காமன் கோல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா மெமரி கிரியேட்டே ஆகாது. ஸோ நமக்கு எல்லா சீசன்லேயும் நமக்கு காமன் கோல்டு வருது இல்லையா? ஸோ வந்தால் என்னென்ன செய்யுது? நமக்கு தலைவலி இருக்குது, இருமல் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருக்கு? சோர் த்ரோட் இருக்குது, காஃப் இருக்குது, ஹெட்டேக் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் காஸ்டு பை ரைனோ வைரஸ். அது வந்து ஒரு வைரஸ் 3 to 7 days இருக்கும். இதுக்கு வந்து இம்யூனிட்டி மெமரி இருக்காது. ஸோ மெமரி இல்லாதனால ஒரு வாட்டி நம்மளுக்கு காமன் கோல்டு வந்து அதுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனாலும் அந்த ஆன்டிபாடி சீக்கிரமாக டெஸ்ட்ராய் ஆயிரும். அடுத்த காமன் கோல்டு வரும்போது நமக்கு அதுக்கு ஆன்டிபாடி இருக்காது, நம்ம திருப்பி அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு காமன் கோல்டுக்கு ஒருவேளை நல்ல ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்க, நமக்கு காமன் கோல்டே வராது. ஒரு வாட்டி லைஃப்ல காமன் கோல்டு வந்துச்சுன்னா திருப்பி வரவே வராது. ஸோ அது இங்கே கிடையாது. ஸோ எகைன் வந்து இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் எல்லாமே எது வழியாக இதாகும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் வழியா. அங்கே அஃபெக்ட் ஆயிருக்க பர்சனோட சளி வந்து காற்றுல கலந்துறதுனால அது எங்கேயாவது போய் படந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற காமன் ஆப்ஜெக்ட் லைக் பென்னு, புக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் இருந்தால் கூட அது வழியாக வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஃபைன். அடுத்து நம்ம வந்து இப்போ பாக்டீரியாவில் ஒரு இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டோம், வைரஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டோம். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எங்கே போயிடுறோம்? பேராசைட்டுக்கு போயிடுறோம். பேராசைட்னா என்ன? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்செக்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ பேராசைட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புரோட்டோசோவா இருக்குது, ஹெல்மின்த் இருக்குது. ஸோ ஒரு செல் இருக்கிற பேராசைட் அப்படின்னா புரோட்டோசோவா, பல செல் இருக்கிற பேராசைட் அப்படின்னா அது பேர் ஹெல்மின்த்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புரோட்டோசோவா அண்ட் ஹெல்மின்த். அதுக்கப்புறம் மலேரியாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மலேரியா இஸ் காஸ்ட் பை எ parasite called plasmodium. ஓகேவா? plasmodium. ஸோ இந்த பிளாஸ்மோடியம் நிறைய டைப்ஸ் இருக்கு. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், மலேரியா, ஃபால்சிபாரம். இது ரொம்ப சீரியஸ் இன்ஃபெக்ஷன் என்னது? ஃபால்சிபாரம். ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன். ஓகேவா? பிளாஸ்மோடியம் ஃபால்ஸ். ஸோ காமனாக இருக்கிறது என்னது? வைவாக்ஸ். ஓகேவா? ஸோ மலேரியா லெஸ் காமன். ஸோ நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ரொம்ப சிவியர் ஃபேட்டல் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லைஃப் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைஃப் ஸ்டைல் வந்து இந்த லைஃப் சைக்கிளில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பிளாஸ்மோடியமில் வந்து 2 வெக்டார் இருக்காங்க. வெக்டார்னா என்ன? அந்த இன்ஃபெக்டிவ் ஆர்கானிசமை கேரி பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கல் தான் வந்து வெக்டார். ஒரு வெக்டார் வந்து மஸ்கிட்டோ, இன்னொரு வெக்டார் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஏற்கனவே அந்த மஸ்கிட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த மலேரியா காஸ் பண்ணுற பிளாஸ்மோடியம் வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அதோட சலைவரி கிளான்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாடியில் என்னவா வந்து உள்ளே வந்து இன்ஜெக்ட் ஆகுதுன்றது பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்போரோசோயிட்ஸாக வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்போரோசோயிட்ஸ் எங்கே போகுது? லிவருக்கு போகுது. பாயிண்ட் நம்பர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்போரோசைட்ஸ் எங்கே போகுது, லிவருக்கு போகுது. அதுக்கப்புறம் ஸ்போரோசைட்ஸ் எங்கே போகுது, அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கலந்துக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டும் சேர்ந்து ஒரு ரீப்ரொடக்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணாமல் இங்கே என்ன கேரி அவுட் பண்ணுறாங்க, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒவ்வொரு லிவர் செல்லையும் பாதிக்குது, அதை பாதித்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணுது. இப்போ அந்த லிவர் செல்லை பாதிச்சதுக்கப்புறம் அந்த லிவர் செல் வந்து ஒரு கட்டத்தில் நிறைய ஸ்போரோசோயிட்ஸ் தாங்க முடியாமல் என்ன ஆகுது, பர்ஸ்ட் ஆகுது, உடையுது. அப்படி உடஞ்சதுக்கப்புறம் எல்லா ஸ்போரோசோயிட்ஸும் வெளியே ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, ரெட் பிளட் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? என்ன பண்ணுது, ரெட் பிளட் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது. இந்த ரெட் பிளட் செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இப்போ அந்த ஸ்போரோசோயிட்ஸ் வந்து மேல் கேமெட்டோசைட் ஃபீமேல் கேமெட்டோசைட்டாக மாறிடுது. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஆர்பிசியும் ஒரு 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 ஸ்போரோசைட்ஸ் வந்து மேல் கேமெட்டோசைட்டாக மாறுது, ஒரு ஸ்போரோசைட்ஸ் வந்து ஃபீமேல் கேமெட்டோசைட்டாக மாறுது. ஸோ கடைசியாக என்ன ஆகுது, அந்த ஆர்பிசி எல்லாம் ஒரே நேரத்தில் எல்லாமே பர்ஸ்ட் அவுட் ஆகுது. ஒரே நேரத்தில் பர்ஸ்ட் அவுட் ஆகும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு ஃபீவர் வருது. ஸோ இந்த ஆர்பிசி எப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகுதோ அப்போ ஃபீவர் காஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாடியில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபீவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியாடிக்கலாக இருக்கும். இப்போ நமக்கு டே 1 ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், அந்த கேமெட்டோசைட் எல்லாமே ஆர்பிசிலேருந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஃபீவர் இருக்காது. திருப்பி அடுத்து நிறைய ஃப்ரெஷ் ஆர்பிசி இன்ஃபெக்ட் பண்ணும், ஒரு ஃபீவர் இருக்கும். ஓகேவா? இதான் வந்து ஸ்பைக் பேட்டர்ன். ஸோ விட்டு 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 ஃபீவர் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படி இருக்குது, என்னைக்கு ஆர்பிசியை உடைக்குதோ, ஸோ பாடி ஃபுல்லாக எல்லா ஆர்பிசியும் ஒரே நேரத்தில் உடையும். உடஞ்சிது அப்படின்னா அங்கே வந்து அந்த கேமெட்டோசைட்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ என்ன பண்ணுது, திருப்பியும் இந்த கேமெட்டோசைட்டை மனுஷனை கடிக்கும் பொழுது அது உள்வாங்கிக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் எங்கே நடக்குது, மஸ்கிட்டோவோட கட்டில் நடக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்போரோசோயிட்டாக வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே வருது, கேமெட்டோசைட்டாக திருப்பி வந்து மஸ்கிட்டோ வந்து எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இப்போ திருப்பியும் ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் வழியாகும். சாப்பாடை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறதாக வராது. இப்போ ஒரு இன்ஃபெக்டான கொசு நம்மளை கடிக்குது, அது மூலியமா நமக்கு மலேரியா வருது. திருப்பி நம்ம பாடியில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ நமக்கு வந்து கேமெட்டோசைட் உருவாக்கிடுறோம். அந்த கேமெட்டோசைட்டை இன்னொரு மலேரியா அஃபெக்ட் ஆகாத கொசு கடிச்சது அப்படின்னா திருப்பி அது போய் இன்னொரு இன்ஃபெக்டான இன்னொரு நார்மல் ஹியூமன் பீயிங் போய் கடிச்சது அப்படின்னா அவங்களுக்கு மலேரியா வந்துடும். ஸோ மலேரியா நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கேசஸ். எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்காவில் அதிகமாக இருக்கும். ரொம்ப அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதியில் தான் இந்த அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வாழும். ஸோ இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ தான் நமக்கு நோய் காஸ் பண்ணுற மஸ்கிட்டோ. ஸோ இப்போ இந்த அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து எந்த வாட்டரில் வந்து ப்ரீடிங் ஆகும்னு கேட்பாங்க, டர்ட்டி வாட்டர். ஓகேவா? டெங்கு வந்து க்ளீன் வாட்டர், ரெண்டும் அதான் வித்தியாசம். ஸோ மஸ்கிட்டோ அப்படின்றது டிச்சு தண்ணியில் வந்து வளரும். அதுவே வந்து டெங்கு சிக்கன்குனியா வந்து ரொம்ப பியூரான வாட்டரில் வந்து வளரும். ஓகேவா? ஸோ இதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ, லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா. ஸோ இதில் சில பாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரப்சர் ஆஃப் ஆர்பிசி நடக்கும் பொழுது ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன, ஹீமோசோயின். அந்த ஹீமோசோயின் நான் சொல்கிறது என்ன, ஒவ்வொரு 4 நாளுக்கு ஒருக்கையோ 3 நாளுக்கு ஒருக்கையோ வந்து காய்ச்சல் ஏற்படுத்தும். ஸோ இந்த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ வந்து அதான் இன்ஃபெக்டான பர்சனை வந்து கடிக்குது, அங்கேருந்து கேமெட்டோசைட் எடுத்துக்குது. அந்த கேமெட்டோசைட் வந்து ஃபீமேல் மஸ்கிட்டோட வயிற்றில் கட்டில் வந்து மல்டிப்ளை ஆகுது. திருப்பி வந்து ஸ்போரோசோயிட்ஸாக வந்து சலைவரி கிளான்ஸில் வந்து நிற்குது. ஸோ அந்த சலைவரி கிளான்ஸ் நிற்கிற ஸ்போரோசோயிட்ஸ் வந்து திருப்பி இன்னொரு ஃப்ரெஷ் ஹியூமன் பீயிங் கடிக்குது, திருப்பி அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ ஸ்போரோசோயிட்ஸ் ஹியூமன் பீயிங்கில், கேமெட்டோசைட்ஸ் வந்து போய் ஃபர்டிலைஸ் ஆகுறது இடம் வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவில். ஸோ இந்த மாதிரி 2 வெக்டார் இருக்கிறதுனால இந்த மலேரியா ரொம்ப முக்கியம். ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் நீட்டில் இருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து பாயிண்ட்ஸாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் திருப்பி சொல்கிறேன், பேராசைட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேராசைட்டில் பிளாஸ்மோடியம் அப்படின்றது ஒரு டைப். அடுத்து பார்க்குற பேராசைட் பேர் ஆஸ்காரிஸ். ஓகேவா? ஸோ ஆஸ்காரிஸோட ஃபுல் நேம் நான் சொல்லிடுறேன், ஒரு வேளை கேட்கலாம். இங்கே கொடுத்துருக்கனால நான் எழுதுறேன். அது பேர் என்ன, ஆஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ். ஆஸ்காரிஸ்
lumbrecoids. கொஸ்டின்ல வந்து ascaris மட்டும் கொடுக்காம ascaris lumbricoids கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, வேற நினைக்க கூடாது. ஸோ ascaris lumbricoids அப்படிங்கிறது அந்த இப்போ எப்படி நம்ம பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் falciparum சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ascaris lumbricoids. இந்த ascaris lumbricoids வந்து காஸ் பண்றது அது என்ன சொல்லுவாங்க, அதை ரவுண்ட் wormனு சொல்லுவாங்க. அது வந்து காஸ் பண்றது வந்து ascariasis. ஓகேவா? ஸோ நான் சொல்றது மட்டும் நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து என்ன காஸ் பண்ணும், blockage of intestinal passage. ஸோ வயிற்று வலி தான் காஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ascaris என்ன காஸ் பண்ணும், வயிற்று வலியை தான் காஸ் பண்ணும். ஸோ திருப்பி சொல்றேன், இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ற எந்த ஆர்கானிசமா இருந்தாலும், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, பாரசைட், இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்றதா இருந்தா சாப்பாடு மூலியமா பரவும். ரெஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்றதா இருந்தா நியூமோனியா மாதிரி, ஓகேவா? ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட் வழியா அஃபெக்ட் ஆகும். இன்ஃபெக்டான நபர்ல இருந்து சளி வழியா இன்னொருத்தருக்கு பரவும். ஓகேவா? ஸோ மூணாவது நான் சொன்னது மலேரியா வந்து கொசு மூலியமா வந்து பரவும். ஸோ இங்க ஆஸ்காரியஸ் வந்து இன்டெஸ்டினல் பிளாக்கேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னா அது யார் வழியா வரும்? ஸோ சாப்பாடு வழியா தான். ஒருத்தர் சாப்பிட்ட சாப்பாடு அந்த எச்சில் வந்து வேறையா, அந்த சாப்பாடை வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம இது பண்ணாங்க அப்படின்னா ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர், வெஜிடபிள்ஸ், ஃப்ளூயிட்ஸ். ஓகேவா சார்? அவர் சாப்பிட்ட எச்சில இருந்து வருமா அப்படின்னு கேட்டா எச்சில இருந்து வராது, அவர் சாப்பிட்டு அவருடைய ஃபீசிஸ் வழியா, ஓகேவா, அவருடைய ஃபீசிஸ் வழியா தான் வரும். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட் வழியா பரவுறது எச்சில இருந்தே பரவிடும். அது வந்து நியூமோனியா காய்ச்சல். நான் சொல்ற அந்த இன்டெஸ்டினல் டிசீஸ் எல்லாமே அது வந்து ஃபீசிஸ்ல இருந்து. ஸோ இன்டெஸ்டைன்ல பாக்டீரியா இருக்கும், இல்ல பாரசைட் இருக்கும், நம்ம ஃபீசிஸ் வழியா, கழிவு வழியா வெளியேற்றும் பொழுது நம்ம கையை ஒழுங்கா கழுவல அப்படின்னா அது வழியா பரவும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, குழப்பிக்க கூடாது. ஸோ இப்போ இன்ஃபெக்டான பர்சனுக்கு வந்து வயிற்றுல வந்து பாரசைட் இருக்கு, அவங்களோட எச்சிலேயே பரவுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ எதுல பரவும்? அவங்க ஃபீசிஸ் வழியா போகும்பொழுது அவங்க கையை சரியா கழுவிருக்க மாட்டாங்க. அந்த கையை சரியா கழுவாம அவங்க ரோட்டு கடையில போய் சாப்பிடும் பொழுது அவங்க யூஸ் பண்ண பிளேட்டையே நம்ம திருப்பி யூஸ் பண்ணோம்னா அது வழியா தான் பரவுமே தவிர அவங்க எச்சில்ல இருந்து பரவாது. வித்தியாசம் புரியுதா? ரெஸ்பிரேஷன், நியூமோனியா எல்லாமே எச்சில் வழியா பரவும், அது தும்முனாலே இருமுனாலே பரவிடும். ஆனா இது ஃபீசிஸ் வழியா பரவும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபீசிஸ். ஓகே. அடுத்து உச்சிலரியா பேன்க்ராஃப்டி காஸ் பண்றது ஃபிலேரியாசிஸ், யானைக்கால் வியாதி. ஸோ இந்த கால் பாக்குறீங்க, இதான் வந்து யானைக்கால் வியாதி. ஸோ என்ன பிரச்சனை, நம்மளுடைய எல்லா பாடியில இருக்க எல்லா பார்ட்ஸ்லயும் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்கும், நிணநீர் நாளம் இருக்கும். ஸோ அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரஸ் ஃப்ளூயிடை வந்து இது பண்ணும், அதோட ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து அதில் போய் டெபாசிட் ஆகும். ஸோ லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிடுக்குனே தனி சேனல் இருக்கும். ஸோ அந்த லிம்ஃபாட்டிக்ஸ்ல போய் கடிக்கிறது தான் வந்து உச்சிலரியாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ உச்சிலரியா வந்து ரெண்டு வந்து இருக்கு, உச்சிலரியா பேன்க்ராஃப்டி, உச்சிலரியா மலை. ஓகேவா? ஸோ உச்சிலரியா பேன்க்ராஃப்டி, உச்சிலரியா மலை ரெண்டு தான் வந்து ஃபிலேரியா காஸ் பண்ற பாராசைட்டோட பேரு. ஸோ இது திருப்பி எது வழியா வந்து பரவுது? The filarial worms can usually develop. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன வருது, லிம்ஃபாட்டிக் பிளாக்கேஜ் வருது, அதனால எலிஃபென்டையாசிஸ் வருது. லிம்ஃபாட்டிக் பிளாக்கேஜ் வருது, அதனால எலிஃபென்டையாசிஸ் வருது. ஓகேவா? ஓகே. அடுத்து இது ஃபீமேல் மஸ்கிட்டோவால காஸ் பண்ணுது. ஓகேவா? ஃபீமேல் மஸ்கிட்டோவால காஸ் பண்ணுது. ஸோ இங்க காஸ் பண்ற மஸ்கிட்டோ பேர் என்ன? ஸோ எலிஃபென்டைசிஸ் காஸ் பண்ற மஸ்கிட்டோ பேர் என்ன? யாருக்கா தெரியுமா? எனிஒன்? ஆன்சர் டைப் பண்ணுங்க. எலிஃபென்டைசிஸ் காஸ் பண்ற மஸ்கிட்டோ பேர் என்ன? கியூலெக்ஸ். யாராவது?
ஸோ மெயினாக யாராவது டைப் பண்ணியிருக்கீங்களா ஆன்சர்? ஓகே ஃபைன். சரி, இப்போ நமக்கு 4 டைப் ஆஃப் மஸ்கிட்டோ இருக்கு. ஓகேவா? அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, கியூலஸ் மஸ்கிட்டோ, ஈடிப்ஸ் மஸ்கிட்டோ. ஓகேவா? ஸோ மேன்சோனியா மஸ்கிட்டோ ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நிறைய மஸ்கிட்டோ ஸ்பீஸில் காஸ் பண்ணப்பட்டாலும் இது ரொம்ப காமனாக காஸ் பண்ணப்படுற மஸ்கிட்டோ வந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகேவா? ஸோ டெங்கு சிக்கன் குனியா வந்து ஈடிஸ் மஸ்கிட்டோ, மலேரியா வந்து அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ பேராசைட் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? ஃபங்கைக்கு போகிறோம். ஸோ ஃபங்கை வந்து இப்போ நம்ம ஸ்கின்ல இருக்கிற சின்ன சின்ன அசுத்தமான பழக்கங்களை நம்ம சரியாக குளிக்கல, சரியாக கழுவலை அப்படின்னா அந்த மாதிரி அன்ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது வர்றது தான் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நம்ம இங்கே பார்த்துருக்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ரிங் வார்ம் இன்ஃபெக்ஷன், படர் தாமரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது காஸ்ட் போய் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்கஸ்: மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெமோஃபைட்டான். ஸோ இது எதெல்லாம் இதை அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹேரு, ஸ்கின்னு, நெயில்ஸ். ஓகேவா? ஹேரு, ஸ்கின்னு, நெயில்ஸ். ஸோ இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ஸ் இச்சிங் இருக்கும். ஸோ எப்போல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் வந்து இது ஜாஸ்தியாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்டி ஃபங்கல் க்ரீம் யூஸ் பண்ணோம்னா இது சரியாக போயிடும். ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ண சோப்பை இன்னொருத்தர் யூஸ் பண்ணாலோ, ஒருத்தர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் யூஸ் பண்ணாலோ இது பரவலாம். ஸோ அன்ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது. எங்கே கொடுத்துருக்கிறது வந்து நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய படர் தாமரை. இது வந்து இங்கே மட்டும் வராது, நம்மளுடைய அக்கல் பகுதியில், அப்புறம் வந்து காலோட இடுக்கில், இங்கெல்லாம் வரும். ஸோ நிறைய வேர்வை இருந்துச்சு, ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் வந்து ஜாஸ்தியாக வளரும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த பர்சனல் ஹைஜீன் எப்படி நம்ம இது பண்ணணும், நிறைய குளிக்கணும், வைக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அதில் பற்றி பெரிய எம்சிக்யூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு முக்கியமான எம்சிக்யூ. ஸோ கொசுவை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? ஸோ நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம்? டோரில் ஷீல்டு போட்டுக்கோங்க, கொசு பேட் வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கம்யூனிட்டி அளவில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் வந்து ஒரு ஏரியா ஃபுல்லாக நிறைய டிச்சு தண்ணி இருக்குது, அங்கே வந்து ஜாஸ்தியாக கொசு பரவும்னு நினச்சாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து தடுக்கலாம்? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேம்பூசியா அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷை வந்து அந்த மாதிரி அழுக்கான தண்ணியில் இறக்கி விட்டுருவாங்க. அந்த கேம்பூசியா ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா மஸ்கிட்டோ லார்வாவை வந்து கடிச்சு சாப்பிட்ரும். சார் எப்படி சார் லார்வாவை கடிச்சு சாப்பிடும்? ஸோ மஸ்கிட்டோ வந்து ஃபர்ஸ்ட் எக்காக இருக்கும், அடுத்து லார்வாவாக இருக்கும், அடுத்து தான் வந்து மஸ்கிட்டோவாக மாறும். ஸோ அந்த லார்வாவாக வந்து டிச்சு தண்ணியில் வந்து சின்ன சின்ன புழுவாக வந்து மிதந்துட்டு இருக்கும். இந்த கேம்பூசியா ஃபிஷ்ஷை வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி அந்த அசுத்தமான தண்ணியில் விட்டாங்க அப்படின்னா எல்லா மஸ்கிட்டோ லார்வாவும் வந்து அது சாப்பிட்ரும். ஸோ அந்த வகையில் வந்து லார்வா கம்மியாயிருச்சு அப்படின்னா மஸ்கிட்டோவும் கம்மியாயிரும். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க? ஸோ ஆன்டி மஸ்கிட்டோ ஏஜென்ட்டை வந்து கொசு மருந்து அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட் வந்து கொசு மருந்து அடிப்பாங்கல்ல, அது வந்து ஸ்ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட் இன் டிச்சஸ், ட்ரைனேஜ் ஏரியா அண்ட் ஸ்வாம்ஸ். இதுதான் 2வது மெத்தட். ஸோ 3வது மெத்தட் நம்ம வீட்டில் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது. ஓகேவா? ஸோ ஆயின்மெண்ட் தேய்ச்சிக்கலாம், கொசுவத்தி மேட் போட்டுடலாம், அதுக்கப்புறம் பேட் வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து முக்கியமான இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். அடுத்து இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். ஸோ இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா இயற்கையாகவே இருக்கிறது. அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு நோயினாலேயோ இல்லை ஏதாவது இன்ஜெக்ஷனாலேயோ கிடைக்கிறது அக்வைர்ட் இம்யூனிட்டி. ஸோ இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே இருக்குது. அதை என்னென்ன டைப்பாக பிரிக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் பேரியர். ஸோ நமக்கு ஸ்கின்னே ஒரு ஃபிசிக்கல் பேரியர் தான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிற மியூகோசா வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியர் தான். ஸோ கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம் இருக்க மியூகோசா ஒரு ஃபிசிக்கல் பேரியர் தான். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் பேரியர் மூலியமாகவே வந்து இம்யூனிட்டி இருக்குது. சார் எப்படி சார் இம்யூனிட்டி? ஸோ அந்த மியூகோசால காப்லெட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ காப்லெட் செல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ரெஸ்பிரேட்டரி மியூகோசா. காப்லெட் செல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ரெஸ்பிரேட்டரி மியூகோசா. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே என்ன எதை கன்ஃபர் பண்ணுது? இம்யூனிட்டியை கன்ஃபர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்லையும் இதே மாதிரி ஒரு இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்கும், யூரோஜென்டல் ட்ராக்ட்லையும் இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபிசிக்கல் பேரியர். ஃபிசியாலஜிக்கல் பேரியர் அப்படின்னா ஸோ ஃபிசியாலஜிக்கலாக இப்போ நமக்கு சாப்பாடு சாப்பிட்டோன்னே ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம சவைக்கும் போது சலைவா ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ கண்ணில் வந்து டியர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இது எல்லாத்துலேயும் வந்து லைசோசைம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐஜிஏ இம்யூனோகுளோபினும் லைசோசைம் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டும் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ஃபிசியாலஜிக்கல் பேரியரில் ஐஜிஏ இம்யூனோகுளோபின்
வந்து செக்ரீட் ஆகும். இந்த மாதிரி செக்ரீஷன்ஸ்ல டியர்ஸ், சலைவா, ஆசிட் இது எல்லாத்துலயும். ஸோ இது வந்து ஒரு பிசியாலஜிக்கல் பேரியர். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கண்டிஷன்ல வேணாலும் வேலை செய்யும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து செல்லுலார் பேரியர்ஸ், நமக்கு இது நல்லாவே பரிச்சயப்பட்டது. ஸோ WBC ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து செல்லுலார் பேரியர்ஸ். ஸோ என்னென்னலாம் இருக்குது முக்கியமா? ஸோ இதில் எல்லா WBCயும் இங்கே மென்ஷன் பண்ணல. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸை மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் யாரு? நியூட்ரோஃபில்ஸும் மோனோசைட்ஸும் நேச்சுரல் கில்லர் செல்ஸும். ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே வந்து உங்களுக்கு லியூக்கோசைட்ஸ் அடிக்கடி நியூட்ரோஃபில்ஸ் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மோனோசைட்ஸ் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து ஒரு டைப், இது ஜென்ரல் கிளாசிஃபிகேஷனில் வராது, பட் ஒரு நேச்சுரல் கில்லர் செல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து எஸ்ஏ கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ. ஸோ நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னா அதுதான் முக்கியமான இன்னேட் இம்யூனிட்டியை வந்து கன்ஃபர் பண்ணும். அடுத்து சைட்டோகைன் பேரியர்ஸ். ஸோ சைட்டோகைன் பேரியர்ஸ் வந்து மெயினாக வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? அப்படின்னா என்ன சார்? ஸோ இப்போ பாக்டீரியாவுக்கு நமக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், பட் வைரஸுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வைரஸுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து பாடி ப்ரொடியூஸ் பண்ணுது, அது பேர் இன்டர்ஃபெரான். ஸோ நமக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷனில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக டாக்டர்ஸ் கொடுக்குறது கூட இன்டர்ஃபெரான் தான் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்ஃபெரான் கொடுத்தோம் அப்படின்னா அது மூலியமா வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்னது அது பேர் என்ன? சைட்டோகைன் பேரியர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஆன்டிபாடி ஆன்டிஜன் ரியாக்ஷனை தவிர்த்து ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். நோய் மட்டும் இல்லை, ஏதாவது ஃபாரின் பாடி வந்தாலும் சரி, எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இம்யூனிட்டியை வந்து கன்ஃபர் பண்ணுறது தான் இன்னேட் இம்யூனிட்டி. ஓகேவா? இந்த அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்றது நமக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் மூலமா நமக்கு பிரைமிங்னா என்ன? பழக்கப்படுத்துதல். ஓகேவா? ஸோ சைக்கிளை வந்து இப்போ என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் போது தான் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் சைக்கிள் பழகிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ இந்த அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்றது பிரைமிங் ப்ராசஸ் மூலியமா, பழக்கப்படுத்துதல் மூலியமா வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ஸோ அது பேர் என்ன அப்படின்னா அக்வைர்ட் இம்யூனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாடி வந்து இதை சென்ஸ் பண்ணும், அதுக்கு வந்து மெமரியை கிரியேட் பண்ணும். அந்த மெமரி கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா பி லிம்போசைட், டி லிம்போசைட். ஸோ இந்த பி லிம்போசைட், டி லிம்போசைட் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பி லிம்போசைட்டோட முக்கியமான அம்சமே வந்து இம்யூனோகுளோபுலின் ஃபார்மேஷன். ஓகேவா? இம்யூனோகுளோபுலின் ஃபார்மேஷன். சார் அப்போ டி லிம்போசைட் ரெண்டு இருக்கு, டி ஹெல்பர் செல், டி சப்ரசார் செல் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா? டி ஹெல்பர் செல், டி சப்ரசார் செல்ஸ். ஓகேவா? ஸோ இதுல கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளுக்குள்ள இம்யூனிட்டி கன்ஃபர் பண்றது இம்யூனோகுளோபுலின்ஸ். எனக்கு மாசக்கணக்கா இம்யூனிட்டி வேணும் அப்படின்னா டி லிம்போசைட். ஓகேவா? சரி, அப்ப இந்த பி லிம்போசைட்டை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். அது எப்படி இம்யூனோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது எப்படி ஆன்டிபாடி ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்டிபாடி மாலிகுலோட சர்ஃபேஸை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்டிபாடி மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த ஆன்டிபாடி மாலிகுலுக்கு ஒரு லைட் செயின் இருக்கு, அது கம்மியான செயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெவி செயின் இருக்கு, அதுல நீட்டமான செயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடியில நமக்கு எது முக்கியம்? ஆன்டிஜென் பைண்டிங் சைட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆன்டிஜென் பைண்டிங் சைடு வந்து இங்கே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்டிபாடி வந்து அந்த ஆன்டிஜனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு அதை கம்ப்ளீட்டா பாடி விட்டு எலிமினேட் பண்ணும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் மெயினா எது மூலியமா வந்து ரியாக்ட் ஆகுது? பி செல்ஸ். ஓகேவா? ஸோ பி செல்ஸ். ஆனா இதுக்கு ஹெல்ப் பண்றது டி செல்ஸ். வித்தியாசம் புரியுதா? ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றது, இம்யூனோகுளோபின் ப்ரொடியூஸ் பண்றது யாரோட வேலை? பி செல். ஆனா பி செல்லுக்கு யாரு வந்து செக்ரேட் பண்ண சொல்லி கொடுப்பா? டி செல். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. ஸோ லைட் செயின் இருக்கும், ஹெவி செயின் இருக்கும், எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த மாதிரி இம்யூனோகுளோபுலின் மூலியமா, அதாவது பி லிம்போசைட் மூலியமா வர்றது பேரு ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ரொம்ப 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 முக்கியம். டி செல் மூலியமா வர்றது பேரு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ அதான் ரெண்டுக்கும் முக்கியம். ஸோ இது ரெண்டை வச்சு வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பி லிம்போசைட் வந்து இம்மீடியட்டாக வேலை செய்யும், டி லிம்போசைட் வந்து ரொம்ப நாள் வேலை செய்யும். அடுத்து வந்து இந்த டி லிம்போசைட்டை வந்து 2 டைப்பாக பிரிப்பாங்க, அதை மட்டும் எழுதிக்கோங்க. CD4, CD8. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கொடுக்கல, அதனால இதை எழுதிக்கோங்க. CD4, CD8.
ஓகேவா. CD4 CD8 வந்து 2 டைப்ஸ் ஆஃப் T lymphocyte. ஓகேவா. ஸோ அது வந்து T helper T suppressorக்கு இன்னொரு பேர் தான் CD4 and CD8 cells. ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை பத்தி ஒரு அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகேவா. ஆர்கன் டொனேஷன்ல இது எப்படி வேலை செய்யுது. இப்போ நம்ம பாடியில ஏதாவது நம்ம பாடியில இல்லாத ஏதாவது ஒரு பொருள், ஒரு பிளட்டையோ இல்லை ஒரு லிவரையோ ஒரு கிட்னியோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உள்ள செலுத்தும் பொழுது நம்ம நடக்கிறது என்ன, அது பேர் என்ன, கிராஃப்ட் ரிஜெக்ஷன். ஸோ கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வந்து செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, புரியுதா. ஸோ ஒரு கிட்னியை உடம்புல உள்ள வச்ச உடனேவே வந்து அது எலிமினேட் ஆகாது. ஓகேவா, அது ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கும். அதுவே இம்மீடியட்டா வேலை செஞ்சது அப்படின்னா அது வந்து ஹியூமரல் ரெஸ்பான்ஸ். ஓகேவா. ஸோ செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ் வந்து கிராஃப்ட் ரிஜெக்ஷனுக்கு காரணமா இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சார் இன்னேட் இம்யூனிட்டி பார்த்துட்டோம், அக்வயர்ட் இம்யூனிட்டி அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 100% ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து 100% கேரண்டி கிடையாது, அது வரலாம் வராமலையும் போகலாம் அப்படின்னு அறகுறையா சொல்றது பேர் தான் வந்து என்னது, பாசிவ் இம்யூனிட்டி. ஓகேவா, அது பேர் என்ன, பாசிவ் இம்யூனிட்டி. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கு பாசிவ் இம்யூனிட்டிக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னேட் இம்யூனிட்டி, அக்வயர்ட் இம்யூனிட்டி. அப்போ இன்னேட் இம்யூனிட்டிலையும் ஆக்டிவ் இருக்கு பாசிவ் இருக்கு, அக்வயர்ட் இம்யூனிட்டிலையும் ஆக்டிவ் இருக்கும் பாசிவ் இருக்கு. ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தலாம். ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா ரெண்டு, நமக்கு ஆக்டிவா ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுதா, அது பேரு ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகேவா. ஸோ பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னா அதாவது இப்போ எப்படி வந்து நம்ம ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா. ஸோ ஆனால் ஆக்டிவாக நமக்கு வந்து அந்த இம்யூனிட்டி கொடுக்காது, 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஓகேவா, அது பேர் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துடலாம். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி இன்னேட்டில் வந்துச்சு அப்படின்னா, நேச்சுரலாக வந்துச்சு அப்படின்னா, நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் அக்வயர்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி ரெண்டு இருக்குது. இப்போ நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா ஸோ நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா டிசீஸ் வர்றது. ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து சிக்கன் பாக்ஸ். ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து உடம்புல வருது அப்படின்னா அந்த சிக்கன் பாக்ஸ்க்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே சிக்கன் பாக்ஸே வராது. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகேவா. இது பேர் என்ன, நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ நேச்சுரல் அக்வயர்ட் இம்யூனிட்டினா என்ன, acquired active immunity. வேக்சினேஷன் பண்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்றோம், சின்ன குழந்தையிலேயே எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுறோம். தடுப்பூசியில அந்த நோயை வந்து தடுக்கிறதுக்கான ஆன்டிபாடி அங்க இருக்கும். ஓகேவா. அது எப்பவுமே உடம்புல இருக்கும். சின்ன வயசுல எடுத்தோடனே மம்ஸுக்கு மீசில்ஸுக்கெல்லாம் நம்ம வேக்சின் போடுறோம், டிடிபி வேக்சின் போடுறோம், ஒரு டிப்தீரியா, டெட்டனஸ், பெர்டூசிஸ் இந்த மாதிரி மோசமான வியாதிகளுக்கு வேக்சின் போடுறோம். வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து அந்த இம்யூனிட்டி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி, அக்வயர்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகேவா. இப்போ பாசிவ் இம்யூனிட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டினா என்ன, நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டினா என்ன, இப்போ ஒரு பிறந்த உடனே
தாய் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குற பால் பேர் என்ன, கொலஸ்ட்ரம். அந்த கொலஸ்ட்ரம்ல நிறைய IgA ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த IgA ஆன்டிபாடிஸ் வந்து ஒரு வகையான ஒரு பாசிவ் இம்யூனிட்டி. ஓகேவா? ஒரு வகையான பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ அது வந்து ஒரு எல்லா டிசீஸுக்கும் ஒரு மேலோட்டமான ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், ஒரு ஃபிக்ஸ்டான ப்ரொடெக்ஷனை கொடுக்காது. சார் அப்பனா அக்வைர்ட்ல பாசிவ் என்ன சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அக்வைர்ட்ல பாசிவ் இம்யூனிட்டினா என்ன சார்? அக்வைர்ட்ல பாசிவ் இம்யூனிட்டினா அப்படின்னா இம்யூனோகுளோபுலின்ஸ். ஓகேவா? சார் எனக்கு ஒரு டிசீஸுக்கு எதிராக இம்யூனோகுளோபின் சப்போர்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா? மறுபடியும் அது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம். ஓகேவா? ஆனால் நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டினா கன்ஃபார்ம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், பாசிவ் இம்யூனிட்டினா கன்ஃபார்ம் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. அதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிவ் இம்யூனைசேஷன் அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஆன்டிடாக்சின், ஸ்னேக் பைட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி இம்யூனோகுளோபின்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பாசிவ் இம்யூனைசேஷன் ஆர் அக்வைர்ட் பாசிவ் இம்யூனிட்டி. அக்வைர்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸ்னேக் வீனம். ஓகேவா? அடுத்து இம்யூனோகுளோபுலின்ஸ், இதெல்லாமே அது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி மூலமா தயாரிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ ஒன்றுமே இல்லை, அலர்ஜிக் ரியாக்ஷன்னா ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? IgE இம்யூனோகுளோபுலின், அதுக்கப்புறம் இயஸ்னோஃபில்ஸ். ஸோ இயஸ்னோஃபில் IgE இம்யூனோகுளோபுலின் வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் நடக்கும். அது பேர் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஓகேவா? அது பேர் என்ன, டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். ஓகேவா? ஃபைன். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுக்கு சில பொருள் வந்து அலர்ஜின்னு வந்துருச்சு அப்படின்னா திருப்பி வந்து அது பட்டோன்னு நம்ம உடம்புல வந்து அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதான் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவ், இயோஸ்னோஃபில், IgE இம்யூனோகுளோபின், இதை வந்து ஆன்டிஹிஸ்டமைன், அட்ரினலின் அந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுத்தா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அங்கே வேலை செய்யும், ஹிஸ்டமின், செரட்டோனின் ஃப்ரம் த மாஸ்ட் செல்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சாலே போதும். ஓகேவா? ஸோ இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இயோஸ்னோஃபில், IgE மூலமா ஹிஸ்டமின், செரட்டோனின் வந்து மாஸ்ட் செல்ஸ் செக்ரெட் ஆச்சு அப்படின்னா அதான் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன். ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன? ஸோ ஆட்டோ இம்யூனிட்டினா என்னன்னா மெமரி பேஸ்ட் இம்யூனிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுதான் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மெமரி பேஸ்ட் இம்யூனிட்டி தான் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி. பட் இந்த ஆட்டோ இம்யூனிட்டி தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு காரணமாக இருக்குது, லைக் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ டைம் ஆகிக்கிறவங்க கிளம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எய்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா கிளாஸை முடிச்சிடலாம். வேற ஒன்றும் பெரிய டாபிக்ஸ் எதுவுமே கிடையாது. எய்ட்ஸ் மட்டும் நான் 5 to 8 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இம்யூன் சிஸ்டம் இந்த பாடி பார்க்குறோம். லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து போன் மேரோ, தைமஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், லிம்ஃபோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைன். அதுக்கப்புறம் பேயஸ் பேச்சஸ் இன்டெஸ்டைனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். லிம்ஃப் நோட்ஸ், டான்சில்ஸ், பேயஸ் பேச்சஸ்லாம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஓகேவா? ஸோ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் தான் வந்து போன் மேரோ, தைமஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் என்னது, லிம்ஃபோசைட் ப்ரொடியூஸ் ஆகிற இடம் இது. லிம்ஃபோசைட் வந்து ப்ராலிஃபரேட் ஆகிற இடம் தான் வந்து செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், லைக் லிம்ஃப் நோட்ஸ், டான்சில்ஸ் அண்ட் பேயஸ் பேச்சஸ். இதில் நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தைமஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தைமஸ் பற்றி பியூபர்ட்டிக்கு அப்புறம் தைமஸ் வந்து ஷ்ரிங்க் ஆயிரும் அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் மற்ற பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகாது. போன் மேரோ, அதுக்கப்புறம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸாக இருக்கிற ஸ்ப்ளீன் வந்து ஒரு ரிசர்வாயராக இருக்குது. லிம்ஃப் நோட்ஸ் வந்து அடிக்கடி வந்து வேலை செய்யுது. இதெல்லாமே வந்து பட் தைமஸ் வந்து பியூபர்ட்டி வரும் பொழுது ஷ்ரிங்க் ஆயிரும். ஓகேவா? அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் மால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ மால்ட்னா என்ன? ஸோ இப்போ மியூகோசா இருக்குது, ரெஸ்பிரேட்டரி மியூகோசா இருக்குது, கேஸ்ட்ரிக் மியூகோசா இருக்குது. அந்த மியூகோசாலேயே ஒரு லிம்ஃபாய்டு டிசீஸ். சார் காப்லெட் செல்ஸ்ன்னு சொன்னீங்களே அதுவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், இம்யூன் சிஸ்டம் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ காப்லெட் செல்ஸ் அப்படின்றது அங்கே வந்து ஒரு இம்யூனிட்டி ஏற்படுது. பட் அந்த மியூகோசாவையே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு இம்யூன் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில மெக்கானிசம் அதில் இருக்கும். அது பேர் தான் மால்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ.
அவ்வளவுதான். ஸோ அடுத்து பார்க்க போகிறது எய்ட்ஸ், அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். இது வந்து ஒரு ரெட்ரோ வைரஸ். ஸோ ஏன் இந்த வைரஸை பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக படிக்கிறோம் அப்படின்னா, இந்த வைரஸுக்கு க்யூரே கிடையாது. ஸோ இதை வந்து ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஸோ எய்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, அடுத்து ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, ரெட்ரோ வைரஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இதோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1981 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து எப்படிலாம் நடக்குது? ஃபஸ்ட்டு செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா நடக்குது. அடுத்து பிளட் ப்ராடக்ட்ஸ். இப்போ அதனால தான் ஒருத்தர் வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி அந்த மாதிரி பிளட் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வைரஸுக்கு ஒரு டெஸ்ட் பார்த்து தான் அந்த வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண பிளட்டை வந்து நம்ம டோனருக்கு கொடுப்போம். இப்போ ஒரு நோயாளிக்கு வந்து நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சும்மா கொடுத்துட முடியாது. ஓகேவா? அவங்களுக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ அந்த பிளட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து ட்ரக் அபியூஸ். இப்போ ட்ரக் அபியூஸ் பண்றவங்கள பார்த்துருக்கீங்களா? இன்ஜெக்ஷன் மூலியமா ட்ரக்கை ஏற்றிப்பாங்க. ஓகேவா? கொக்கைனு, ஹெராயின், மார்ஃபின் இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களா என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலியமா வந்து ட்ரக்கை ஏற்றிப்பாங்க, நரம்பில் ஏற்றிப்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷனையே இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த போதையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சுயநினைவே இருக்காது. ஒரு புது இன்ஜெக்ஷன் வாங்கணும், நமக்கு இது பரவிடுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ காமனாக அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஹெச்ஐவி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அன்நேச்சுரல் செக்ஸ் வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அன்நேச்சுரல் செக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி வந்திருக்கும். அப்போ அவங்க மூலியமா அந்த ட்ரக் அடிக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஹெச்ஐவி வந்துடும். அது முக்கியமானது. அப்புறம் மதர் டு சைல்டு வந்து பிளாசண்டா வழியா வந்துடும். இப்போ ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க, மதருக்கு வந்தாலே சைல்டுக்கு வந்துருமான்னு கேட்டா கிடையாது. ஸோ ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் 3 மாசத்துலேயே ஹெச்ஐவி எய்ட்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னா அவங்க மாசமா இருக்கும்போதே ஸோ பிரெக்னன்சி ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி எடுத்திருக்கிறது மூலியமா ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட் டு த இன்ஃபேண்ட். ஓகேவா? ஸோ இன்ஃபேண்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நான் வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா ப்ரெக்னென்ட் மதர் அப்போ ப்ரெக்னன்சி வந்தாலே அந்த ஹெச்ஐவி மதருக்கு ஹெச்ஐவி குழந்தைங்க பிறக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்கள நம்ம காப்பாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, என்னதான் இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த வைரஸோட நியூக்ளிக் ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய ஸோ அந்த வைரஸோட ஆர்என்ஏ இது வந்து ஒரு ரெட்ரோ வைரஸ்னால அது ஆர்என்ஏ டிஎன்ஏவா மாறிக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடிக்கடி உருமாறிக்கிட்டே இருக்கும். அந்த வைரஸ் வந்து ஒரே இதில் இருக்காது, அடிக்கடி உருமாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வைரஸ் வந்து நம்ம என்னதான் ட்ரக்ஸ் கொடுத்தாலும் என்னதான் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வேலை செஞ்சாலும் அந்த புது இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உருமாறிக்குது. அந்த அந்த டி செல்ஸ்லேயே வந்து அது வாழ்ந்து அதோட நியூக்ளிக் ஆசிடையே வந்து அதை எடுத்துக்கிட்டு அது உருமாறிக்கிட்டே இருக்கு. ஸோ பாடியில் எவ்வளோ வருஷம் வாழுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இண்டிவிஜுவலாக உருமாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு நிரந்தரமான தீர்வே கிடையாது. சரி, இப்படி இந்த வைரஸ் இந்த அமைப்பு கொண்டு இருக்கும் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதுக்கு இப்படி ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. சார் அப்போ ஒரு தெரப்பி சொல்றீங்களே அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த வைரஸையும் பிளட் செல்ஸையும் சேர்ந்து அழிச்சிரும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே பேஷண்ட் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். பட் வேற வழி இல்லை. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மூலியமா தான் அந்த பேஷண்ட்டை 5 to 10 வருஷம் உயிர் வாழ வைக்கிறோம். சரி, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸாக இருக்கிற மேக்ரோஃபேஜஸ் மூலிமா வந்து என்டர் ஆகுது. ஓகேவா? அப்போ அந்த வைரஸோட ஆர்என்ஏ ஜீனம் என்ன பண்ணுது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலியமா ரெப்ளிகேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ அந்த வைரஸ்க்கு இருக்கிறது ஆர்என்ஏ ஜீனோம். அது இப்போ அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ல இருக்கிறது மூலியமாவே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலியமாவே அதோட ஆர்என்ஏ ஜீனோமை வைரல் டிஎன்ஏவா மாத்திக்குது. இப்போ அந்த வைரல் டிஎன்ஏ டைரக்டா எங்காவது ஹோஸ்ட் செல் டிஎன்ஏக்குள்ள இன்கார்பரேட் ஆயிருது. ஓகேவா? இப்போ எப்படி ஒரு வில்லன் வந்து நோக்கவர்மம் பண்ணிட்டா அப்படின்னா எல்லாருமே வில்லன் ஆயிருவாங்க இல்லையா? நோக்கவர்மம் பார்த்துருக்கீங்களா? 7ஆம் அறிவு அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா?
ஸோ நம்ம ஒருத்தரை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃபுல்லாக வில்லனா மாறிடுவாங்க, அவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான். ஸோ இப்போ எப்போல்லாம் இந்த வைரல் டிஎன்ஏ வந்து ஹோஸ்ட் செல் டிஎன்ஏவை டைரெக்டாக வந்து உள்ளே வந்து செலுத்திடுச்சு அப்படின்னா அந்த ஹோஸ்ட் செல் டிஎன்ஏவே வந்து இந்த வைரஸுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுவே என்ன செய்யும், வைரஸ் பார்ட்டிகிள்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ள என்ட்ரி ஆகுறதோ 5 வைரஸ் தான், ஆனால் அது பல லட்சம் கணக்கான வைரஸை உற்பத்தி பண்ணுது. எப்படி? ஹோஸ்ட் செல்லோட உதவியோட. ஓகேவா? ஸோ மேக்ரோஃபேஜ் கண்டினியூ ப்ரொடியூஸ் த வைரஸ் அண்ட் இது வந்து ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி மாதிரி வேலை செய்யுது. ஓகேவா? ஸோ இந்த ஹெச்ஐவி எதுக்குள்ள என்ட்ரு ஆகுது? டி ஹெல்பர் செல். ஓகேவா? ரெப்ளிகேட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த ப்ரோஜனி வைரஸஸ். ஓகேவா? ஸோ டி ஹெல்பர் செல் தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் இது பண்ணுறது டி ஹெல்பர் செல் தான். ஓகேவா? சரி சார், இது வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கனால என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படுத்தும்? அவங்க உருக்குலைஞ்சு போயிடுவாங்க, அவங்க வெயிட் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டயரியா இருக்கும், அவங்களுடைய இம்யூன் சிஸ்டமே பாதிச்சிரும். ஸோ ரெடியூஸ்டு இம்யூனிட்டி இருக்கனால நிறைய டிசீசஸ் வில் கம். ரெடியூஸ்டு இம்யூனிட்டி so that will cause entry for other diseases. Entry for other diseases. ஓகேவா? என்ன அர்த்தம் சார்? இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து நேரா போய் லங்ஸை பாதிச்சோ இல்ல லிவரை பாதிச்சோ பேஷண்ட் உயிரிழக்க மாட்டாங்க. இது எல்லா டி ஹெல்பர் செல்லையும் உடம்போட எல்லா டபிள்யூபிசியும் பாதிச்சு அதை அஃபெக்ட் பண்றதால பாடியோட ஜென்ரல் இம்யூனிட்டியே அஃபெக்ட் ஆயிருது. பாடியோட ஜென்ரல் இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு டிபி வரலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம், பாராசைட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதை எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா CD4 கவுண்ட். ஸோ CD4 கவுண்ட்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். CD4 அப்படின்றது வந்து டி ஹெல்பர் செல்லோட ஒரு கவுண்ட். ஓகேவா? இந்த CD4 கவுண்ட் லெஸ் தென் 500 ஆயிடுச்சு அப்படின்னா கேன் அக்வயர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன். அப்படின்னா என்ன சார்? ஸோ பாடியில் எப்போ இம்யூனிட்டி குறையும், எப்போ அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேத்தோஜன்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ டிபி வைரஸ் வரலாம், ஃபங்கஸ் வரலாம், பாராசைட் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன். நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது இப்படி வராது. ஸோ CD4 கவுண்ட்டை 500 கம்மியாக குறைக்க விடாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டோட ப்ரோட்டோகால். ஸோ நம்ம ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி கொடுக்கறதால அவங்க CD4 கவுண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எப்படி சார் நான் இதை கண்டுபிடிக்க போறேன்? அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது பேரு எலைசா. அது பேர் என்ன? எலைசா, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு திருப்பி இன்னொன்று எழுதிக்கோங்க. எலைசா கேட்குறாங்க அப்படின்னா இன்னொரு டெஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், வெஸ்டர்ன் பிளாட். ஓகேவா? எலிசா அண்ட் வெஸ்டர்ன் பிளாட். ஸோ இந்த வெஸ்டர்ன் பிளாட்டும் வந்து ஹெச்ஐவி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட். சார் எப்படி ஹெச்ஐவியை ப்ரிவென்ட் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமா வருது. அப்போ ஒரு அன்நேச்சுரல் செக்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டம் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் காண்டம் யூஸ் பண்ணணும். அடுத்து ஒரு பிளட்டை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா பிளட்டை வந்து பார்த்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து ஒரு பிளட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ். சார் நான் இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ட்ரக் அடிக்ட் கிடையாது. நீ சலூனில் போய் முடி வெட்டுறியா, சலூனில் ஷேவ் பண்ணுவியா? அப்போ ஒருத்தருக்கு யூஸ் பண்ண பிளேடை இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணால் கூட அந்த பிளட்டு நமக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளட்டு சம்மந்தமாக எது இருந்தாலும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ், டிஸ்போசபிள் பிளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம தடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து கேன்சர் பற்றி ரொம்ப மைல்டாக தான் கொடுத்துருப்பாங்க, என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ கேன்சர் ஏன் வருது? ஓகேவா? ஸோ நம்ம பாடியில் ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த செல்லு வந்து அப்நார்மல் செல் ஆச்சு அப்படின்னா அந்த செல்லுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஓகேவா? புரியுதா?
இது எப்படி நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து ஒருத்தருக்கு வந்து அம்மா வந்துருச்சு, சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? அவங்கள ஸ்கூலுக்கு வர விடுவாங்களா? வர விட மாட்டாங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத வராங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தனியா ரூம் கொடுத்து எழுத வைப்பாங்க. எதுக்காக? அவங்க மற்ற குழந்தைங்க கூட கான்டாக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த கான்டாக்டை இன்ஹிபிட் பண்றாங்க. ஸோ ஒரு அப்நார்மல் செல் வந்து தான் அப்நார்மலா இருக்கும் பொழுது மற்ற செல் கூட கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா மற்ற செல்லையும் அப்நார்மல் ஆக்கிரும் இல்லையா? ஸோ இது பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் செல்லுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அதுவே கேன்சர் செல்லுக்கு நோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஸோ அன்கண்ட்ரோல்டு growth. என்ன ஆகுது? அன்கண்ட்ரோல்டு growth இருக்குது. புரியுதா? ஸோ இப்படி அன்கண்ட்ரோல் growth இருக்கிறதால அது பேர் தான் வந்து மெலிக்னன்சி. சார் இந்த என்ன வார்த்தை சார்? டியூமர்ல 2 வகை இருக்குப்பா, பினைன் டியூமர், மெலிக்னன்ட் டியூமர். ஓகேவா? ஒரே டைப் ஆஃப் செல்ஸ் நார்மல் ஷேப்லயே இருந்துச்சு அப்படின்னா பினைன் டியூமர். அது வந்து ரொம்ப அப்நார்மலான பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. நமக்கு இருக்க கொழுப்பு கட்டி இருக்குல்ல, லைப்போமான்னு சொல்லுவோம். ஸோ அங்க இருக்க கொழுப்பு வந்து அப்நார்மலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா க்ரோ ஆயிடுச்சு, அது பேரு பினைன் டியூமர். மெலிக்னன்ட் டியூமர் அப்படின்னா அப்நார்மல் ஷேப்பு, அப்நார்மல் சைஸ், அப்நார்மல் டிவைடிங் பேட்டர்ன். ஸோ அது வந்து கண்ணா பின்னமா வந்து டிவைட் ஆகும். அதுக்கு சைஸ், ஷேப்பு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் பினைன் டியூமருக்கும் மெலிக்னன்ட் டியூமருக்கும் இருக்கிற வித்தியாசம். புரியுதா? ஸோ பினைன் டியூமருக்கும் மெலிக்னன்ட் டியூமருக்கும் இருக்க வித்தியாசம் அதான். ஓகேவா? அடுத்து ஸோ இந்த கேன்சர்ல பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது. ஒரு இடத்துல கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அது பல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? இப்போ நமக்கு தைராய்டுல ஒரு கேன்சர் வருது, தைராய்டுக்கு பிளட் சப்ளை இருக்குமா? அந்த பிளட் சப்ளை பாடியோட மற்ற இடத்துக்கும் பிளட்டை கொடுக்குமா? ஸோ பிளட் வழியா அது டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா தைராய்டு கேன்சர் பிரெயினுக்கும் போகலாம், லங்ஸுக்கும் போகலாம், லிவருக்கும் போகலாம். ஸோ பிரெயின், லங்ஸ், லிவர் இதுதான் எல்லா கேன்சருக்கும் காமனான மெட்டாஸ்டசிஸ் ஏரியா. ஏன் சார்? எல்லாமே போய் சேர்ற இடம் பிரெயினோ இல்ல லிவரோ இல்ல லங்ஸோ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹார்ட்ல ஏன் சேராது? ஹார்ட் வந்து எப்பவுமே வந்து பிளட்டை வந்து உள்ள வச்சுக்கவே செய்யாது. பிளட்டை எப்போ பார்த்தாலும் பம்ப் பண்ணிட்டே இருக்கும். ஆனா லங்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப்பேஜ் நடக்குதா? ஸோ லங்ஸ், லிவர், பிரெயின் தான் வந்து காமன் ஏரியா ஃபார் மெட்டாஸ்டேசிஸ். லங்ஸ், லிவர், பிரெயின் தான் காமன் ஏரியா ஃபார் மெட்டாஸ்டேசிஸ். சார் எப்படி சார் வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்துருக்கோம். மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? மரபணு சிதைவு. திடீர்னு வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு ஜெனடிக் மேக்கப்ல வந்து ஒரு மாற்றம் நடக்கிறது தான் மியூட்டேஷன். ஸோ செல்லு வந்து நார்மலா இருக்கும் பொழுது அதுக்கு கான்டாக்ட் இன்ஹிபிஷன் நடக்கும். அந்த செல்லுல மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த செல்லுக்கு கான்டாக்ட் இன்ஹிபிஷன் போயிடும். ஸோ அந்த மியூட்டேஷன் நடக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கிறது பேர் தான் மியூட்டாஜென். ஸோ இங்க வந்து அந்த மியூட்டாஜென் வந்து நம்ம ஒரு காரணமா வச்சுக்கலாம். பட் இங்க கிளியர் கட்டா கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா இங்க கார்சினோஜன் அதை சொல்றோம். அந்த மியூட்டாஜன் நம்ம என்ன சொல்றோம்? கார்சினோஜன் சொல்றோம். ஸோ முக்கியமா இருக்க கார்சினோஜன் என்னப்பா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அயனைசிங் ரேடியேஷன். நம்ம கதிர்வீச்சு அபாயத்துக்கு உட்கொள்ளப்படுறோம். இப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரேஸ் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கேனை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்லயோ நம்மளுடைய பாடி பார்ட்ஸ்லயே படும் பொழுது நம்ம செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அயனைசிங் ரேடியேஷன் தான் ரொம்ப முக்கியமான காஸ் ஃபார் கேன்சர். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றதுக்காக தேவையில்லாம நம்ம ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, அது கூட வேண்டாம். ஒரு ரேடியோ தெரப்பி நடக்குது, ஒரு கதிர்வீச்சு அபாயம் நடக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நியூக்ளியர் போர், அதாவது 1987 வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குற நியூக்ளியர் பிளான்ட் வந்து செர்னோபில், ரஷ்யாவில் இருக்கிற ஒரு நியூக்ளியர் பிளான்ட் வந்து வெடிச்சிருச்சு. அப்போ அந்த ஏரியால இருந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில் வரைக்கும் அது கதிர்வீச்சை வந்து எமிட் பண்ண ஆரம்பிச்சது, லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த ஊர்ல லட்சக்கணக்கான பேர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் எடுக்கிறதால உடனே வராது. ஓகேவா? நான் சொல்றது அதிகப்படியான ஒரு வருஷம் ஒருத்தன் வந்து 100 சிடி ஸ்கேன் எடுத்தான் அப்படின்னா அவனுக்கு வரலாம். ஏன்னா சிடி ஸ்கேன்ல அவ்வளவு கதிர்வீச்சு அபாயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நியூக்ளியர் பிளான்ட்,
ஸோ இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற இந்த மாதிரி கதிர்வீச்சு அபாயம் கொண்ட பொருட்கள், ஓகேவா, அந்த பொருட்கள்ல இருந்து நம்ம பாடி வந்து அது வந்து பட்டுச்சு அப்படின்னா அதனால நமக்கு வந்து மியூட்டேஷன் நடந்து அது கார்சினோஜனா மாறி அது நமக்கு கேன்சரை ஏற்படுத்தலாம். ஸோ வைரஸ் கூட கேன்சர் காஸ் பண்ணும் அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சில வைரஸ் மட்டும் கேன்சரை காஸ் பண்ணும், ஓகேவா. அப்போ அந்த வைரஸுக்கு கேன்சர் காஸ் பண்ணுற வைரஸுக்கு ஆன்கோஜீன் இருக்கும். சார் என்ன வைரஸ் சார் கேன்சர் காஸ் பண்ணுன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுக்கலாம், பட் எழுதிக்கோங்க. ஹெப்படைட்டிஸ் வைரஸ், ஓகேவா. அடுத்து எப்ஸ்டைன் பார் வைரஸ், அடுத்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஸோ இந்த வைரஸ் எல்லாமே கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ். ஹெப்படைட்டிஸ் வைரஸ் லிவர் கேன்சர், எப்ஸ்டைன் பார் வைரஸ் வந்து நாசோஃபெரிஞ்சியல் கேன்சர், நோஸ்ல ஒரு கேன்சர் காஸ் பண்ணும். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வந்து செர்விக்ஸ், ரெக்டம் இந்த மாதிரி ஆண் உறுப்பு பெண் உறுப்புகளை காஸ் பண்ணும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், ஓகேவா. கேன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம இது வந்து ரத்தத்துல கலந்துக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த குறிப்பிட்ட பாகத்துல தான் இருக்கும். ரெண்டாவது இது வந்து அந்த உறுப்புல இருக்கிறதால இதுக்கு ஆன்டிபாடியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காதுப்பா. அப்போ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு கேட்டிங்க அப்படின்னா கேன்சர்ல இருந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அது பேரு பயாப்சி. ஸோ கேன்சர்ல ஒரு சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிள் எடுத்து நம்ம லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி அந்த கேன்சர் செல்கள் தான் அங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது பேர் பயாப்சி. ஸோ அந்த பயாப்சி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம், இல்லை லேசாக ஊசி போட்டு எடுக்கலாம், சரியா. இப்போ இதை எப்படி கன்ஃபார்ம் நம்ம வந்து பயாப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ எது வந்து பெஸ்ட் டெஸ்ட்னு கேட்டாங்கன்னா பயாப்சி மட்டும் தான் சொல்லணும். சரி சார், நான் இப்போ ஒரு சர்ஜரி பண்ண போகிறேன், இந்த கேன்சர் நான் க்யூர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் கேன்சர் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் கேன்சர் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறோம்? ரேடியோ தெரப்பி, இல்லை கீமோதெரப்பி, இல்லைனா சர்ஜரி. இது 3 எழுதிக்கோங்க, 3 தான். சர்ஜரி அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்கிறதுப்பா, ரேடியோ தெரப்பி அப்படின்னா கரண்ட் வச்சு அதை கருக்கிறதுப்பா, கீமோதெரப்பி அப்படின்னா கெமிக்கல் மருந்து கொடுத்து அதை வந்து கரைக்கிறதுப்பா. இது 3 தான், சரியா. ஸோ இது 3ல் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் டிஷ்யூ மாடிஃபைஸ், இது வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது, பட் இட் கேன் பி யூஸ்ட். ஆல்ஃபா இன்டர்ஃபெரன் கேன் பி யூஸ்ட், ஓகேவா. பட் மெயினாக கேன்சர் செல்ஸை அழிக்கணும். பிரச்சனை என்ன அப்படின்னா கேன்சர் செல்ஸை மட்டும் தனியாக அழிக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால கேன்சர் செல்ஸை எப்பெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நார்மல் செல்ஸும் வந்து அஃபெக்ட் ஆயிரும், ஓகேவா. ஸோ நார்மல் செல்ஸும் அஃபெக்ட் ஆயிரும். ஓகே, அடுத்து ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இதில் ஒரு 5 ட்ரக்கை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த 5 ட்ரக் எதுல இருந்து எடுக்கிறாங்க? யாராவது பேசுறீங்களா? எனக்கு எதுவும் கேட்கல, நான் வந்து மைக்ரோஃபோன் மாட்டியிருக்கேன், ஒரே நிமிஷம். எனக்கு நீங்கள் பேசுறது கேட்காது, எதா இருந்தாலும் மெசேஜை டைப் பண்ணுங்க. நான் மைக்ரோஃபோன் போட்டிருக்கேன். லாவண்யா நீ பேசுறது எனக்கு கேட்காது, நான் மைக்ரோஃபோன் போட்டிருக்கேன், எனக்கு வந்து ஸ்பீக்கர் கிடையாது. எதுவும் இருந்தாலும் மெசேஜை டைப் பண்ணுங்க. ஓகே 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 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஓகே, கிளம்பிடலாம், ஓகேவா. ஸோ ஓபியாய்ட்ஸு, இன்னைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குதா? லாவண்யா ஃபிசிக்ஸ் கிளாஸ் கிடையாது. நீ ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கா? நோ சார் தானே, ஓகே. அப்போனா அது முடிச்சுட்டு கிளம்புங்க. நீங்கள் போய் அங்கே போயிட்டு 9 o'clock கிளாஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாட்டர்டே தானே. ஸோ அங்கே இது முடிச்சுட்டு கிளம்புங்க, ஓகேவா. ஸோ ஓபியாய்ட்ஸ்னா என்ன? ஓபியாய்ட்ஸ்னா வந்து போதை தரக்கூடிய ஒரு பொருள், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன செடியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரியா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஓபியாய்ட்ஸோட காமன் வந்து ஹெராயின், ஓகேவா. ஸோ கெமிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா டைஅசிட்டைல் மார்ஃபைன், ஓகேவா. ஸோ இது எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா பாப்பி அப்படின்ற செடியிலேருந்து எடுப்பாங்க, ஓகேவா. ஓபியம் வார்னே சொல்லுவாங்க. பாப்பிக்கு இது ஒரு போரே வந்துச்சு, ஓகேவா. ஸோ ஓபியாய்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து மெடிக்கலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி? அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு, மயக்க மருந்து கொடுக்குறது யூஸ் பண்ணுவாங்க ஓபியாய்டு. ஸோ ட்ரக் அபியூசர்ஸ் வந்து அதை வந்து இதாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாப்பியோட பயாலஜிக்கல் நேம் என்ன? பேப்பாவர் சோம்னிஃபெரம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓபியாய்டு, அது ஹெராயின், அதுக்கப்புறம்
papaver somniferum. அடுத்து cannabinoids. ஸோ cannabinoids குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ். இது வந்து cannabis sativa அப்படின்ற பிளான்ட் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது பேர் என்ன? cannabis sativaன்றது marijuana, கஞ்சா. ஓகேவா? ஸோ கஞ்சா தான் வந்து cannabis sativa, marijuana சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சா. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமை பாதிக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஓபிஆர் என்ன செய்யும் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கும். ஓபிஆர் என்ன பாதிக்கும்? நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கும். ஃபைன். அடுத்து கொக்கைன். கொக்கைன் வந்து எரித்ராக்சிலம் கொக்கால இருந்து வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கும். ஹாலுசினேஷனா என்ன? அவங்களுக்கு வந்து பார்க்காதது பார்க்குற மாதிரி இருக்கும், கேட்காது கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கும். ஸோ இப்படி ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நர்வஸ் சிஸ்டமை பாதிக்குமா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமை பாதிக்குமான்றதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரோபா பெலடோனா டட்டூரா. ஓகேவா? இதுவும் செடிகள் தான். செடிகளோட பேர் கேட்கலாம். அட்ரோபா பெலடோனா டட்டூரா. ஓகேவா? அடுத்து பார்பிச்சுரேட்ஸ், ஆம்ஃபிட்டமைன்ஸ், பென்சோடைசபின்ஸ். ஓகேவா? இதெல்லாமே டிப்ரெஷன், இன்சோம்னியா காஸ் பண்ணும். இதெல்லாமே செடியிலேருந்து வராது. இதெல்லாமே வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் மார்ஃபின், ஓபியாய்ட்ஸ் இது எல்லாமே வந்து மெடிக்கலில் யூஸ் பண்ணுவாங்க. அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு, ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மார்ஃபின், கேனபிஸ், மார்ஃபின், ஓபியாய்டு எல்லாமே. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் நான் எழுதிக்கோங்க. மெடிக்கல் பர்பஸ் மார்ஃபின், அதுக்கப்புறம் ஓபியாய்ட்ஸ். கஞ்சாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மெடிக்கல் பர்பஸ்க்கு. மார்ஃபினும் ஓபியாய்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்மோக்கிங் பற்றி உங்களுக்கு தெரியும், அதில் நிக்கோட்டின் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு கேன்சர் ஏற்படுத்தும். ஓகேவா? ஸ்மோக்கிங் இன்க்ரீசஸ் கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் இந்த பாடி. ஸோ அதனாலையும் நமக்கு சிஓபிடி வரலாம். ஓகேவா? அடுத்து இது அடலசன்ட் ட்ரக் அப்யூஸ் வந்து 12 to 14 இயர்ஸ்க்கு வந்து ட்ரக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடிக்ஷன் டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஒரு ட்ரக் ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடிக்ஷன் வரும். ஸோ அதை நம்ம இல்லாமல் இருக்க முடியாமல் வரும். நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம திடீர்னு விட்டுறோம் அப்படின்னா வித்ராவல் சிண்ட்ரோம் வரும், கையெல்லாம் நடுங்கும். ஸோ அது விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு டிபெண்டன்ஸ் தான் காரணம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்களே எழுதிருக்கீங்க. ஸோ ட்ரக், ஆல்கஹால் அப்யூஸ் இருக்கனால அவங்களுடைய பாடி வந்து அஃபெக்ட் ஆகும், சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகும். எந்தெந்த மாதிரி வியாதிகள்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா சிரோசிஸ் ஆஃப் லிவர் வரும், எது ஆல்கஹால் சாப்பிட்றதுனால. ஓகேவா? அடுத்து வந்து ட்ரக் ஓவர் யூஸ், உங்கள் வலி வந்து அதிகமாக நார்கோட்டிக் அனர்ஜிஸ் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வரும். ஓகேவா? அப்புறம் ஸ்டீராய்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேல் மாஸ்குலினேஷன், இன்க்ரீஸ் அக்ரெசிவ்னஸ், மூட் ஸ்விங், டிப்ரெஷன் அதெல்லாம் வரும். ஸோ அப்படின்னா என்ன சார் ஸ்டீராய்டு? இந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தா டாக்டர், ஹோமியோபதி டாக்டர் இவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல விதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுடைய மெடிசனில் ஸ்டீராய்டு அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கும். என்ன வியாதி வந்தாலும் ஸ்டீராய்டு கொடுத்தோம் அப்படின்னா அது உடனே அமர்த்தி வைக்கும். ஸோ காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சலை குறைக்கும். ஓகேவா? வலி வந்துச்சுன்னா வலியை குறைக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்டீராய்டுக்கு வந்து நமக்கு அப்யூஸ் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு அடிக்ஷன் வந்துடும். நம்ம பாடி வந்து ஸ்டீராய்டு இல்லாமல் உயிரே வாழ முடியாத அளவுக்கு வந்துடும். டெய்லி ஸ்டீராய்டு போடாமல் அவங்களால உயிரே வாழ முடியாது. ஸோ ஸ்டீராய்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய தப்பான மெடிக்கல் ப்ராக்டிஸ். ஸோ இங்கே அலோபதி டாக்டர்ஸ் யாருமே வந்து ஸ்டீராய்டை வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயோ 10 நாளுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம். நாங்களும் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம், ரொம்ப முக்கியமான டிசீஸ்க்கு. ஆனால் இந்த சித்தா டாக்டர், ஹோமியோபதி டாக்டர் சில பேர், ரொம்ப பேர் கிடையாது, சில பேர் வந்து தெரியாமல் ஸ்டீராய்டு மாத்திரை யூஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டீராய்டு மாத்திரை கொடுத்தா அவங்களுக்கு அப்போதைக்கு நோய் சரியான மாதிரி இருக்கும், ஆனால் நோயோட அடிப்படை சரியாகவே செய்யாது. ஸோ அதனால் ஸ்டீராய்டு அப்யூஸும் ஒரு முக்கியமான அடிக்ஷன், டிபெண்டன்ஸ், நமக்கே தெரியாமல் நம்மள்கிட்ட இது பண்ணிடுவோம். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸோ நம்ம பியர் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணணும். எஜுகேஷனல் கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஹெல்ப், டேஞ்சர் சைன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்புறம் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் டாக்டர் போய் பார்த்து கவுன்சிலிங் கொடுக்கணும். இதெல்லாம் ஈஸியாக நீங்களே இது பண்ணிப்பீங்க. பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கலாம். சிரோசிஸ் கேட்கலாம், அப்புறம் நார்கோட்டிக் அப்யூஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டீராய்டு அப்யூஸ் கேட்கலாம், அப்புறம் ட்ரக் யூஸ் பண்ணுறதால எய்ட்ஸ் வரலாம், அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலாம் வரலாம். ஓகேவா? ஃபைன். 1 hour மேலே ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருக்கா சார்? இன்னைக்கு கிளாஸ் வருவீங்களா? டைப் பண்ணுங்க, எதுவும் பேசாதீங்க.
மைக்ரோஃபோன் மாட்டிருக்கனால எனக்கு ஸ்பீக்கர் கிடையாது. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா முடிச்சுக்கலாம். மணி 8 ஆச்சு. ஓகே, தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆஃப்டர்நூன் கிளாஸ் வரலையா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் வரல, நாளைக்கும் வரல. ஓகேவா? 2 நாளுமே ஆர்னிங் கிளாஸ் மட்டும் தான். அடுத்த கிளாஸ் மண்டே தான். முடிச்சுக்கலாமா செஷனை? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.